இது பார்த்தீங்கன்னா ஹையர் கம்பெனி 160 லிட்டர் பேனசோனிக் கம்ப்ரஸர் 1 pH. நைட் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு காலையில் பார்த்தா ஓடலன்னு சொன்னாங்க. மேபி ஹை வோல்டேஜ்னால கூட இதாக இருக்கலாம், ப்ராப்ளம் இருக்கலாம். செக் பண்ணுவோம். இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டைனர் இருக்குது. இந்த வாட்டர் டைனர் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் டைனர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேபிள் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஒன்று இருக்கும். இதில் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த காமன் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் ரன்னிங்னு இருக்கும் கீழே காயில், அதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ரிமூவ் பண்ணணும். எப்படின்னா ஜஸ்ட்டு மாதிரி இந்த ஸ்கூலை வச்சு ஜஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கிட்டிங்களா, இது மாதிரி காமனையும் இது மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவோம். யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பின்னை வந்து யூஸ் பண்ணிடுவோம். போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை செக் பண்ணிடணும், இது நல்லா இருக்கா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணணும்னா மல்டிமீட்டரில் செக் பண்ணிடுவோம். மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு மல்டிமீட்டர் பஸ்ஸர் மோடில் வச்சுருங்க. பஸ்ஸர் மோடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை கண்டினியூட்டி செக் பண்ணிடுங்க. இது நல்லா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா, இருந்தாலும் அடுத்தது இதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா பாசிட்டிவில் வச்சுருங்க, மைனஸ் இங்கே வச்சுட்டு செக் பண்ணால் இங்கே வருது. ஓகே, செகண்ட் இதில் வந்து நம்பர் 6ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வரல, இல்லை கண்டினியூட்டி வரல. ஓகேங்களா, இப்போ இது போயிடுச்சு, இந்த ரிலே வந்து போயிடுச்சு. இப்போ இந்த ரிலே மாற்றணும். இந்த ரிலேவும் இதுவும் புதுசாக மாற்றிட்டோன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகும். இதுதான் ப்ராப்ளம், இதுதான் ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகலை. கடைக்கு போயிட்டு புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு, ரெண்டையுமே புதுசாக வாங்கியாச்சு. இது பழசு பார்த்திங்கன்னா, இதை இப்போ நான் மல்டிமீட்டரில் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இது கொஞ்சம் நார்மலான பிராண்ட், லோக்கல் பிராண்ட் தான் அது. இது வந்து கம்பெனிலே வந்தது, ஹையர் கம்பெனிலே இது வந்து இம்பிட்டாக வந்தது. இதே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் இப்போதைக்கு இங்கேன்ட்டு கிடச்சிது, அதனால் இதே போட்டாச்சு. 1 pH தான். இதை வந்து இப்போ கண்டினியூ செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி வச்சுருங்க. இது பார்த்திங்களா, அதே மாதிரி இப்போ இதுக்கும் செக் பண்ணுவோம். இதுவும் வருது, இதுவும் ஓகே. இப்போ இது நல்லா தான் இருக்குது. இது வந்து புதுசு, இதையும் செக் பண்ணிக்குவோம். இதுவும் நல்லா இருக்குது. ரெண்டையுமே புதுசாக மாற்றுறது நல்லது, அதனால் ரெண்டையுமே புதுசாக மாற்றிடுவோம். இது பார்த்திங்கன்னா ஹையர் கம்பெனியில் பேனசோனிக் வந்து கம்ப்ரஸர் போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங் டைமில், இந்த ஹையர் கம்பெனி ஸ்டார்டிங் டைமில் வாங்கினது. இப்போ வரையும் இப்போ எப்படி போடுறாங்கன்னு தெரில, ஆனால் இதில் வந்து பேனசோனிக் கம்ப்ரஸர் போட்டிருக்காங்க. 1 pH சிங்கிள் இது தான், அதனால் 1 pH இது தான் கம்ப்ரஸர். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து எப்படி செக் பண்ணணுன்னா, கம்ப்ரஸர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காமன். ஓகேங்களா, இது வந்து காமன். இந்த ரைட் சைடில் கீழே உள்ளது, லெஃப்ட் சைடில் கீழே உள்ளது பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங். ஓகேங்களா, இதில் ரைட் சைடில் உள்ளது பார்த்திங்கன்னா ரன்னிங். ஓகேங்களா, இந்த 3க்கும் உள்ள வேல்யூ வச்சு நம்ம வந்து கம்ப்ரஸர் நல்லா இருக்கா என்னங்கிறதுன்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து காமனில் இருந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் காமனில் ஒரு லீடும் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு லீடும் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். பார்த்தீங்கன்னா 24 வருது. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இப்போ ரன்னிங்லேருந்து காமனுக்கும் செக் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து 21 வருது. ஓகேங்களா, 21 வருது. இப்போ வந்து ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் வச்சு பாருங்கள்.
ரன்னிங்கில் ஒரு லீடு, ஷார்ட்டிங்கில் ஒரு லீடு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும், 45 வருது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் வந்து நீங்கள் ஈவனாக வந்து நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் கம்ப்ரஸர் நல்லா இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மாற்றுறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இப்போ கம்ப்ரஸர் ப்ராப்ளமாக இருந்து நீங்கள் புதுசு வாங்கி போட்டிங்கன்னா இதுவுமே போயிடும், வேஸ்ட்டு தான், உங்களுக்கு மணி வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் வந்து கம்ப்ரஸர் நல்லா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாற்றுங்க. ஓகேங்களா? அது ஒரு பெஸ்ட்டு. இல்லைனா இதுவும் உங்களுக்கு 350 ஸ்பெண்ட் பண்ணி மணி வாங்கிட்டு நீங்கள் போட்டு பார்த்து ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு தான் மணி வேஸ்ட். அதனால் சொல்கிறேன். அதனால் கம்ப்ரஸர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றுங்க. இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த இந்த காயிலையும் இதையும் மாற்றிடுவோம். பாருங்கள், இப்போ வந்து நியூட்ரல் வந்து மேலே ஃபஸ்ட்டு வந்து இதை மாட்டிடுங்க. ஏன்னா இதில் அந்த லாக் டைப் இந்த இது வர்றதுனால ஃபஸ்ட்டு இதை மாட்டிடுறது பெஸ்ட்டு. இது இந்த பழசில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இந்த புது ரிலேயில் பார்த்தீங்கன்னா புது ரிலேக்கும் பழைய ரிலேக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இப்போ எப்படி நம்ம மாற்றோம்னா இதில் வந்து நம்பர் 2ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த நம்பர் 2ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் இதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் 2ன்னு இந்த ரிலேயில் போட்டிருப்பாங்க. அதே இதில் நம்ம மாட்டிடணும். ஓகேங்களா? கிளியராக தெரியுதா உங்களுக்கு? இந்த நம்பர் 2ங்கிற இதில் தான் மாட்டணும். அதே மாதிரி சைடில் இருக்கிற பின் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங் பின்னு, ரைட் சைடில் உள்ளது பார்த்தீங்கன்னா அதுதான் ரன்னிங் காயில். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது மாட்டி முடிச்சதுக்கப்புறம் கவரை மாட்டிடுங்க. மாட்டியாச்சு, கவர் மாட்டியாச்சு. அப்புறம் இந்த வாட்டர் கிரைண்டர் வந்து இதையும் மாட்டிடலாம். அப்புறம் அந்த கேபிள் வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம், செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ளக் கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சவுண்டு நார்மலாக எப்பயும் போல கேட்குது. சவுண்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரன் ஆகிட்டுருக்கு, நல்லா கூலிங் ஆகுது. ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணி கொடுத்தோன்னே திங்ஸ்லாம் வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கூலிங் ஆகிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எதுவும் ரிப்பேர்னால் நீங்களே பார்த்து நல்லா செக் பண்ணி மாற்றிக்கலாம்.